தெரியும் கடந்த ஜூன் 14ஆம் தேதி காலிமுகத்திடலிலே பரதநாட்டிய கலைஞர்கள் 5000 பேர் கூடி ஒரு சாதனை ஒன்றை நிகழ்த்தியிருந்ததாக அறிவித்திருந்தார்கள். இந்த சாதனைக்கு 5000 இலங்கையில் இருக்கின்ற பரதநாட்டிய கலைஞர்கள் பாவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இதன் பின்னணியில் பல விடயங்கள் இருக்கின்றது. குறிப்பாக பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்கள் அவரது முகப்புத்தகத்திலே தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். இந்தியாவில் இடம்பெற்ற அயலக தமிழர் மாநாட்டில் கலந்து கொண்டிருந்த போது பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்கள் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய அவரின் வழிகாட்டல் மற்றும் ஆலோசனையின் பேரில் சங்கமம் குளோபல் அகாடமி மற்றும் சங்கமலியா ஹாலிடேஸ் ஏற்பாட்டில் 14/6/2026 காலிமுகத்திடலில் இந்த சாதனை நிலைநாட்டப்பட்டது. உண்மையில் ஒரு நாட்டில் இருக்கின்ற அரசினுடைய அமைச்சர் ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்யும் பொழுது அதற்காக சில முறைகள் இருக்கின்றது. இங்கு ஒரு தனியார் நிறுவனம் இந்த பணங்களை வசூலித்திருக்கின்றது. சில தனியார்களின் பெயரில் இந்த பணம் வைப்பிலிடப்பட்டிருக்கின்றது. 5000 ரூபாய் அளவிலே ஒவ்வொரு மாணவர்களிடமும் வசூலித்திருக்கின்றார்கள். 4500 6000 வரை ஒவ்வொரு மாணவரிடமும் வசூலித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது அவர்கள் இங்கு வந்து தங்குவதற்கான செலவோ அவர்களை பாதுகாப்பதற்கான எந்த முறைமையுமே செய்யப்படவில்லை. குறிப்பாக வசூலிக்கப்பட்ட இந்த பணத்திற்கு என்ன நடந்தது, எதற்காக இது வசூலிக்கப்பட்டது என்கின்ற விடயங்கள் எல்லாம் யாருக்கும் தெரியாது. ஒரு தனியார் நிறுவனம் ஒரு விடயத்தை செய்ய வேண்டுமாக இருந்தால் கூட அதற்கு பல ஏற்பாடுகள் இருக்கின்றது. ஆனால் அரசினுடைய அமைச்சரின் அழைப்பின் பெயரில் இடம்பெற்ற இந்த நிகழ்வுக்கு எந்த அமைச்சு பொறுப்பாக இருக்கின்றது, எப்படி நிதி கட்டுப்பாடுகள் இடம்பெற்றது என்ற விடயங்கள் தொடர்பாக போதுமான விளக்கங்கள் இல்லாத காரணத்தினால் நாங்கள் இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே ஒரு முறைப்பாடை செய்வதற்காக வந்திருக்கின்றோம். இந்த முறைப்பாட்டின் அடிப்படை என்னவென்றால், ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் எந்த அடிப்படையில் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு இவ்வளவு தொகையான பணத்தை உழைத்து கொடுப்பதற்கு பங்காளியாக இருந்தார் என்பதை நாங்கள் முதலில் அறிய வேண்டும். இதில் என்ன நடந்திருக்கின்றது என்ற முழுமையான விடயம் எங்களுக்கு தெரிய வேண்டும். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், அதற்கு பின்னர் கூட இன்றும் அதே நிறுவனங்கள் 12000 ரூபாய் 3000 ரூபாய் 2500 ரூபாய் என்று மேலும் இந்த சான்றிதழுக்காக பணம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே இலங்கையில் இருக்கின்ற அப்பாவி பெற்றோர்களை பயன்படுத்தி ஒரு நிறுவனமும் இந்தியாவினுடைய இன்னொரு ஆசிரியையும் இந்தியாவின் இன்னொரு நிறுவனமும் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த உழைப்பு சுரண்டலை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு ஒரு அமைச்சர் எப்படி இதற்கு துணை இருந்தார் என்கின்ற கேள்வி எங்களுக்குள் இருக்கின்றது. எனவேதான் இன்று நாங்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் இது தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கொடுத்து ஒரு பூரண விசாரணையை நிகழ்த்துமாறு கேட்டிருக்கின்றோம். ஒரு அமைச்சர் தனது விருப்பத்திற்கு ஒரு நிறுவனத்தை அழைத்து இப்படி ஒரு நிகழ்வை நடத்த முடியாது என்பது எங்களுக்கு நன்கு தெரியும். அப்படி இருந்தும் இதன் பின்னணியில் என்ன இருந்திருக்கின்றது, குறிப்பாக இந்தியாவில் இருக்கின்ற நிறுவனம் ஒன்றிற்கும் ஒரு இந்தியாவில் இருக்கின்ற ஆசிரியைக்கும் சாதனையை